அதிகாலை கதிரவன் உதிக்கின்றார். மணலியிலிருந்து திருவாரூருக்கு வருகின்றார். அந்த தியாகேசர் சன்னதியில் நடந்து பார்க்கின்றார். ஒரு நாள் திருவாரூர் எம்பெருமான் குடியிருக்கக்கூடிய அம்மையப்பனை தரிசிப்பதற்கு போகின்றார். நம்முடைய நமிநந்தி அடிகள் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார். அவர் எண்ணத்தில் ஒரு அசிரீதி கிடைத்தது. நமிநந்தியே, குளக்கரைக்கு செல், தண்ணீரை எடுத்து விளக்கில் ஊற்று. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அற்புதமான காலை நேரத்து கனிவு வணக்கங்கள். நம்முடைய அருள் நேரம் நிகழ்வை நிறைய நேயர்கள் பார்த்து ஆனந்த ஆரம்ப கதைகளை எல்லாம் கேட்டு தங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள். உங்கள் வசதிக்காக வாய்ப்புக்காக ஒவ்வொரு நாளும் இந்த அருள் நேர பகுதிகளை பல பகுதிகளாக பிரித்து ஜெயா டிவி ஆன்மீகம் இணைய தொலைக்காட்சியிலும் பதிவு செய்கின்றோம். பாருங்கள், ஆன்மீகத்தை பலருக்கும் பரப்புங்கள். இன்றைக்கி நம்ம 63 நாயன்மார்களுடைய பெருமை பேசக்கூடிய பெரிய புராணத்தில் கண்ணப்பரை, சிறுத்தொண்டரை, பூசலாரை, காரைக்கால் அம்மையாரை, கமலவதியை பலமுறை பார்த்திருக்கிறோம். வெளியில் தெரியாத மண்ணுக்குள் புதைந்து நம்முடைய மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய சில நாயன்மார்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் சோழ நாடு சோறுடைத்து என்பார்களே, அப்படி வளம் கொடிக்கக்கூடிய சோழ நாட்டில் யமப்பேறு என்கின்ற ஒரு பகுதியில் நமிநந்தி அடிகள் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். எங்கே? சோறுடைக்கக்கூடிய சோழ நாட்டில் செழித்து ஓங்கக்கூடிய நெற்பயிர்கள் நிறைந்த பகுதியில் யமப்பேறு என்கின்ற இடத்தில் நமிநந்தி அடிகள் என்று ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். எம்பெருமான் மீது அளவில்லாத பற்று கொண்டவர். அம்மையப்பன் மீது அடிக்கு அடி அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அன்பர். நாள்தோறும் திருவாரூருக்கு சென்று இறைவனை வழிபட்டு இறைப்பணிகளை மேற்கொள்வதை தொடர் வாடிக்கையாக வைத்திருந்தார். ஒரு நாள் திருவாரூர் எம்பெருமான் குடியிருக்கக்கூடிய அம்மையப்பனை தரிசிப்பதற்கு போகின்றார். ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை சுற்றி வருகின்றார். கும்மிருட்டு, எங்கும் வெளிச்சமில்லை. காரணம், விளக்கில் எண்ணெய் இல்லை. வெளியில் வருகின்றார். அக்கம்பக்கத்தில் பார்க்கின்றார். சில வீடுகள் தெரிகிறது. வெளிச்சம் தெரிந்த ஒரு வீட்டுக்குள் போகின்றார். அற்புதமான திருவாரூர் எம்பெருமான் இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு விளக்கேற்ற வேண்டும், கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்கிறார்கள். அவர்கள் எள்ளி நடையாடுகிறார்கள். தங்களுக்குள் கேலி கிண்டல் பேசுகின்றார்கள். இந்த நமிநந்தி அடிகளுக்கு வருத்தமாகிவிட்டது. உங்கள் சிவபெருமான் கையில் நெருப்பு ஜுவாலை இருக்கிறது. அவர் அக்னியின் வடிவமாக இருக்கிறார். அவரே நெருப்பேற்றி கொள்ள வேண்டிதானே, ஏன் எங்களிடத்தில் எண்ணெய் கேட்கின்றீர்கள்? திருவாரூர் திருக்குளத்தில் தண்ணீரை எடுத்து எண்ணெயாக்கி அவர் கரத்து தீபத்தை ஏற்ற வேண்டிதானே என்று கேலி கிண்டல் பேச்சை பதிவு செய்தார்கள். காரணம், அவர்கள் சமணர்களை சமூகத்தை சார்ந்தவர்கள். சமணர்கள் எப்போதும் சைவர்களை ஏற்றுக்கொள்வதல்ல. எனவே சமணர்கள் எள்ளி நகையாடியதை கேட்டு மனம் நொந்த நம்முடைய நமிநந்தி அடிகள் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார். அவர் எண்ணத்தில் ஒரு அசிரீதி கிடைத்தது. நமிநந்தியே, குளக்கரைக்கு செல், தண்ணீரை எடுத்து விளக்கில் ஊற்று, விளக்கை ஏற்று, நின்று நிதானமாய் எரியும் என்று அந்த தியாகேசனே கட்டளையிட தண்ணீரை எடுத்து ஊற்றுகின்றார். தீபம் நின்று நிதானமாய் எரிகிறது. இந்த ஆச்சரியத்தோடே இல்லம் திரும்பினார். திருவாரூரில் இருந்து எம்பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலிக்கு புலம்பெயர்கிறார். காரணம், திருவிழா கோணம் காணுவதற்கு. எம்பெருமானோடு நமிநந்தி அடிகளும் உடன் புறப்படுகின்றார். ஊரெல்லாம் இறைவன் சுற்றி வருகின்ற போது தானும் உய்யாரமாகச் சுற்றி மணலிக்கு இல்லம் திரும்புகின்றார். பெரும் தேர் திருவிழா கூட்டம். ஒவ்வொரு மேலையும் உரசி உரசி அவர் இல்லம் சேர்ந்தபோது நள்ளிரவு. தன் மனைவியிடத்தில் கைத்தட்டி கூப்பிடுகின்றார். பல பேர் இடத்தில் நான் பட்டுவிட்டதால் என் உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் தீட்டாகிவிட்டது. தண்ணீர் கொடு, குளித்துவிட்டு நள்ளிரவு உள்ளே வருகின்றேன் என்று தண்ணீர் கேட்டவர் கண்ணசைந்து தூங்கிவிட்டார். அவர் இதயத்தில் ஒரு அசிரீதி கேட்டது. நமிநந்தி அடிகளே, நீ இப்படி செய்யலாமா? இது முறையா? இது தர்மமா? திருவாரூரில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிவகணங்கள் அல்லவா?
யாரை பார்த்தாலும் சிவகணங்கள் என்கின்ற உணர்வு உனக்கு வரவேண்டாமா? அதிகாலை நீ திருவாரூர் நகரத்தில் வந்திருந்து பார் என்று ஒரு அசிரிதியோடு ஒளிச்சத்தம் கேட்டது. தூக்கி வாரி போட்டது நமினந்தி அடிகளுக்கு. அதிகாலை கதிரவன் உதிக்கின்றார். மணலியிலிருந்து திருவாரூருக்கு வருகின்றார். அந்த தியாகேசர் சன்னதியில் நடந்து பார்க்கின்றார். எல்லா பொருட்களும் சிவகணங்களாக காட்சி தருகின்றது. தியாகேசனர் சன்னிதானத்தில் கண்ணீர் விட்டு அழுகின்றார். மணலியிலிருந்து திருவாரூருக்கே புலம்பெயர்கின்றார். அங்கேயே தன்னுடைய குடியிருப்பை நிறுத்தி கொண்டு எம்பெருமானை அலங்கரிப்பது, அவருக்கு திருத்தொண்டு செய்வது என்று தன்னை கரைத்து கொண்ட அந்த நமினந்தி அடிகளினுடைய சிறப்பு குறித்து எல்லாம் வல்ல அப்பர் பெருமான் தம்முடைய திருவாரூர் திருப்பதிகத்தில் தனி பாடலும் பதிகமும் வைத்து இந்த நமினந்தி அடிகளினுடைய அளவற்ற ஆனந்தத்தை பதிவு செய்கின்றார். அவரை சிந்திப்பதும் அவர் சொற்களை கேட்பதும் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.